விழுந்தது. இது அதுக்கு பின்ன மருந்து ஊற்றுறதுக்கு பின்னாடி வந்த தலை தான் இதெல்லாம். 10 தலை வந்திருக்கு பாருங்க சார். ரவுண்டாக அப்படியே பரவிக்கிட்டே வரும். இப்போ 800 இருக்குது. 500 மரம் வந்து எல்லோ வைரஸ் வந்து செத்தே போச்சு. நம்ம மருந்து கொடுத்ததுக்கப்புறம் ஒன்று கூட சாகலாம், அப்படியே ரெடி ஆயிடுச்சு பாருங்க சார். மரம் ஃப்ரெஷ்ஷாக 100% ஆரோக்கியமாக வந்துருச்சு பாருங்க. காமாட்சிபுரம் கிராமம், KLPT, திண்டுக்கல் மாவட்டம். நமக்கு வந்து மாட்டு தொழில் தான். அப்போ பப்பாளி நடலாம்னு ஒரு ஆசையில் நட்டோம். நெட்டு ஒரு 2 மாதத்துக்கு பின்னாடியே இந்த வயர்லெக்ஸ் விழுக ஆரம்பிச்சிருச்சு. பிரச்சனை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, வயர்லெக்ஸ் விழுந்துருச்சு. அந்த மஞ்சள் கொம்பு அடித்த மாதிரி வெள்ளைக்கொழுந்து விழுந்து மஞ்சள் கொம்பு வந்து நல்லாவே விழுந்து எல்லா செடியும் அதே மாதிரி விழுந்துருச்சு. அதில் வந்து ஒரு 60 நாள் 70 நாள் வரும். நெட்ட நாளையிலேருந்து 60-70 நாள் வரும். அப்போ அந்த 3 அடி எந்திரிக்கிறதுக்கு விடுற கொழுந்து வெள்ளையை விழுகுது. ஆனால் அந்த கொழுந்து வந்து மொத்தின உடனே மஞ்சளாக மாறிடுச்சு. அப்படியே தலையை சுருட்டி பிடிக்குது. தலை சுருண்டு மலராமல் அப்படியே சுருண்டு விழுந்துச்சு. நம்மகிட்ட வந்து அடியாகிற மாதிரி எல்லாமே இருந்துச்சு. எல்லா நாற்றுமே அந்த இலை சுருட்டு அந்த மஞ்சள் கொம்பு அடித்து அது விழுகிற மாதிரி இருந்துச்சு, விழுந்துருந்துச்சு. அப்போ எங்கூட மாட்டே வரமாட்டேற செல்லம் சொன்னா அப்படிங்க, இந்த மாதிரி ரமேஷ்கிட்ட மருந்து இருக்குறா, அதை வாங்கி அடின்னு சொல்லி சொன்னா அப்படிங்க. அப்புறம் அண்ணனை வர சொல்லி காட்டினா, இது ஒன்று நீ பார்க்க வேண்டாம், நான் ஒரு வாரத்துக்குள்ள அதை சரியாக்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. அது பிற்பாடு தாங்க அந்த மருந்தை கொண்டாட சொல்லி அடிச்சது. என் பேர் ரமேஷ் கண்ணே சார். திண்டுக்கல் மாவட்டம் கசனம்பட்டி கிராமம் எங்கள் ஊர். இப்போ நாங்கள் வந்து வேதிக் பாரதியால் பயோ என்சைம் சென்டர் வச்சுருக்கோம். இப்போ அன்னை வந்து 1300 பப்பாளி போட்டிருந்துருக்காரு. அதில் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் ஆரம்பத்தில் சேர்த்துருக்குது. மிச்சம் பூரா வந்து எல்லோ வைரஸ்லேருந்து கண்ணுங்க சாக ஆரம்பிச்சிருச்சு. கெமிக்கலில் போய் சரியாகலை, இயற்கையில் 2 பண்ணியிருக்காரு, ஒன்றும் செட் ஆகலை. என்னையும் தொடர்பு கொண்டாருங்க சார். இப்போ நம்ம வந்து மருந்து கொடுத்து அடித்து ஒரு ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம், தரையிலையும் ஊற்றியிருக்கோம். 100% ரெக்கவரி ஆகிருக்குங்க சார் நம்ம என்சைம் கொடுத்தனால வேண்டி. ஆனால் ஒரு அன்னையும் கொடுத்த மருந்து ஓட்டம் தான் அந்த கருப்பு தெளிவு கிடச்சி நல்ல தாமரை மாதிரி இலை வர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. என் கண்ணுக்கு வந்து என் தோட்டத்தில் நல்லா இருக்குது. பப்பாளி ஒடிக்கிறவங்களே கேட்டேன் நான், ஆனால் இங்கிலீஷ் மருந்து அதுக்கு இல்லவே இல்லைன்ட்டாங்க. நீங்கள் நாட்டு மருந்து ஏதோ நீங்கள் ஒடிச்சு ஓட்டிக்கிங்க அப்படின்ட்டாங்க. நம்ம 27 நாள் ஆகுது சார் நம்ம மருந்து என்சைம் நம்ம யூஸ் பண்ணதுக்கு முந்தி இந்த மஞ்சள் இப்புங்க சார். இது அப்படியே ரவுண்டாக வந்தோன்னே இது ஒரு 10 தலை 15 தலை மஞ்சளாக வந்தோன்னே அப்படியே நுனி குறுத்து கருகி செத்து போயிருங்க சார். நிலைமையாக நம்ம இன்னும் ஒரு 10 நாளைக்கு மருந்து கொடுக்கலன்னா நேரம் செத்துருக்கோம் சார். நாங்கள் வந்து பார்க்கும்போது இந்த துண்டு நேரத்துக்கு இருந்துச்சு, இந்த துண்டு நேரத்தில் இருந்துச்சு சார் மொத்த செடியுமே. இப்போ நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சார் அப்படியே ஒரு 5 நாளில் வர்ற கொழுந்தே ஃப்ரெஷ்ஷாக வந்து நல்லா கிரீனஸாக வந்துடுங்க சார். நம்ம என்சைம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் 100% ரெக்கவரி பண்ணி கொடுத்துருக்கோம் சார். இந்த கொழுந்து இருக்குல்ல, இந்த கொழுந்து இருக்கும்போது இந்த தலை அந்த வயர்லெக்ஸ் விழுந்துச்சு. அதுக்கு பிற்பாடு அண்ணன் கொடுத்த மருந்து ஊற்றின பிற்பாடு இந்த தலையில் இப்படி வந்திருக்கு. 2 தடவை அவர் கொடுத்த மருந்து வேர் குத்திருக்கு. 2 தடவை ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறேன். 2 தடவை ஸ்ப்ரே பண்ணிருக்கேன். இவர் நல்லா செடி நினைக்கிற மாதிரி பிடினார். அதுக்கு பின்னாடி தான் நல்லாவே நினைக்கிற மாதிரி அதை ஸ்ப்ரேவில் பேட்டரி ஸ்ப்ரே பம்பு வச்சு கணக்காக நல்லா பிடிச்சி. இப்போ எங்கள் கையில் 3 பேர் இருக்கிறாங்க பப்பாளி வியாபாரிங்க. வரவு செலவு இருக்குது. எட்டவநாயக்கம்பட்டியில் ஒரு பையனும் அத்திக்கொம்பில் ஒரு பையனும். அந்த அத்திக்கொம்பக்காரர் தெண்டவாணி, எட்டவநாயக்கம்பட்டி இருக்குது சின்னச்சாமி. 2 பேருமே எனக்கு வரவு செலவு இருக்குது. ஆனால் அவங்கள கேட்கும்போது இது வயர்லெக்ஸ் விழுந்துருக்கு, இந்த மருந்து கிடையாது, இங்கிலீஷ் மருந்து கேட்க மாட்டேங்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் தான் அண்ணங்கிட்ட சொல்லி அந்த மருந்தை வாங்கியாந்து 5 நாள் ஊற வச்சேன். இதுவே ரமேஷ் என்ன சொன்னார், தென்னை மரத்துக்கு ஊற்று, அது காய் ஒரு விதமாக இருக்கும் அப்படின்னாரு. இதே மருந்து தென்னை மரத்துக்கு ஊற்று, எல்லா வெள்ளையும் ஊற்றலாம், நல்ல தெளிவாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தக்காளிக்கெல்லாம் இவ்வளோ திண்டி வந்துருச்சு எனக்கு.